வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெட்லாக். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். எ ப்ராசஸ் ரெக்வெஸ்ட் எ ரிசோர்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் முதல்ல ஒரு ப்ராசஸ் வந்து அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை ரெக்வெஸ்ட் கொடுக்குது. அந்த ரிசோர்ஸஸ் வந்து அந்த டைமில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கொடுத்துரும். அப்படி அவைலபிளாக இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். வெயிட்டிங் ப்ராசஸ் மே நெவர் சேஞ்ச் ஸ்டேட் அகைன். இந்த வெயிட்டிங் ஸ்டேட்லேயே தான் இருக்கும், வேறு எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் போகாது. பிகாஸ் த ரிசோர்ஸஸ் தே ஹவ் ரெக்வஸ்டட் ஆர் ஹெல்டு பை அதர் வெயிட்டிங் ப்ராசஸ். இப்போது ப்ராசஸ் P1 இருக்குது, ப்ராசஸ் P2 இருக்குது. இந்த ப்ராசஸ் P1 வந்து P2க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. P2 என்ன பண்ணுதுன்னா P1க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகுது, ஒரு டெட்லாக் ஒன்று ஃபார்ம் ஆகிடுது. இந்த சிச்சுவேஷன் பேர் தான் டெட்லாக். இதை எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி டிடெக்ட் பண்ணலாம், எப்படி ரெக்கவரி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெட்லாக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டெட்லாக்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். At least one resource must be held in a non-shareable mode. இப்போ ப்ராசஸ் P1 P2 இருக்குது. இந்த P1 P2ல ஏதாவது ஒன்றாவது நான் ஷேரபிள், ஷேர் பண்ணாமல் இருக்கணும். அந்த மோடில் இருக்கிறது தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். நெக்ஸ்ட் ஹோல்ட் அண்ட் வெயிட். A process must be holding at least one resources. ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுக்கிட்டேருந்து ஒரு ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு இருக்கணும். அண்ட் வெயிட்டிங் டு அக்வயர் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ். ஸோ வெயிட் பண்ணணும், இன்னொரு ரிசோர்ஸஸ் தேவைன்னா வெயிட் பண்ணணும். தட் ஆர் கரண்ட்லி பீயிங் ஹெல்டு பை அதர் ப்ராசஸ். ஸோ இன்னொரு ப்ராசஸ் கிட்டே இருக்கும்பொழுது வரைக்கும் இந்த ப்ராசஸ் P1 பண்ணணும், இன்னொரு ரிசோர்ஸஸ் தேவைன்னா வெயிட் பண்ணி தான் இருந்து வாங்கணும். அதான் ஹோல்ட் அண்ட் வெயிட். ஸோ அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணிவிட்டு போகணும். நெக்ஸ்ட் நோ ப்ரீஎம்ப்ஷன். நோ ப்ரீஎம்ப்ஷன் அப்படின்னா என்னதுன்னா, எ ரிசோர்ஸஸ் cannot be preempted. இப்போது OS வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு, உடனே அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறது, அந்த ரிசோர்ஸஸை திரும்ப கொடுத்த ரிசோர்ஸஸை திரும்ப வாங்கிறது, அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. நோ ப்ரீஎம்ப்ஷன். ரிசோர்ஸஸ் கேனாட் பி ப்ரீஎம்ப்டட். நெக்ஸ்ட் சர்க்குலர் வெயிட். சர்க்குலர் வெயிட்னா ஒன்றும் சிம்பிள் தான். இப்போ ப்ராசஸ் P0 இருக்குது. இந்த ப்ராசஸ் P0 இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசோர்ஸ் தட் இஸ் ஹெல்டு பை P1. ஸோ P0 வந்து P1க்காக வெயிட் பண்ணுது. P1 இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசோர்ஸ் தட் இஸ் ஹெல்டு பை P2. அந்த மாதிரி இப்போ P1 வந்து எதுக்கு வெயிட் பண்ணுது, P2க்கு வெயிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சர்க்குலர் வெயிட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப் ஃபார்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே இதில் டெட்லாக்கில் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்லலாம். ஸோ இனிஷியலாக ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அந்த ரிசோர்ஸஸ் யார் வச்சிட்ருக்கா, P1. P1 வெயிட் பண்ணுது, அது யார் வச்சிட்ருக்கா, P2. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சர்க்குலர் வெயிட். நெக்ஸ்ட் டெட்லாக் ப்ரிவென்ஷன். ஸோ டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறது அட்லீஸ்ட்டு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட இந்த டெட்லாக்கை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டினையிங் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் கண்டிஷன் மஸ்ட் ஹோல்டு ஃபார் நான் ஷேரபிள் ரிசோர்ஸஸ். ஸோ எந்த ரிசோர்ஸஸ்லாம் ஷேர் பண்ணலையோ அந்த நான் ஷேரபிள் ரிசோர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் கண்டிஷன் இருக்கணும். இப்போது நிறைய ப்ராசஸ் இருக்குது, P1 P2 P3. அது என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு ஃபைலை அட் ஏ டைம் சேம் டைமில் ஆக்சஸ் பண்ண விடுறோம். இஃப் செவரல் ப்ராசஸ் அட்டெம்ப்ட் டு ஓப்பன் எ ரீட் ஒன்லி ஃபைல் அட் த சேம் டைம் தே கேன் பி கிராண்டட் சைமுல்டேனியஸ் அக்சஸ் டு த ஃபைல். அப்போது 5-6 பேர் வந்து ஒரே ஃபைல் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்துடணும். எ ப்ராசஸ் நெவர் நீட்ஸ் டு வெயிட் ஃபார் ஷேரபிள் ரிசோர்ஸஸ். ஸோ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Second one, denying hold and wait. So whenever a process requests a resource, it does not hold any other resources. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து
ஒரு ரிசோர்ஸஸை கேட்குதுன்னா அதுக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, மற்ற ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன டெக்னிக்னா, ஈச் ப்ராசஸ் டு ரெக்வஸ்ட் அண்ட் பி அலோகேட்டட் ஆல் இட்ஸ் ரிசோர்ஸஸ் பிஃபோர் இட் பிகின் எ எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் தேவையோ அதெல்லாம் அலோகேட் பண்ணி விட்டுணும், ரெக்வஸ்ட்டும் வாங்கிடணும். எக்ஸிக்யூஷன் முன்னாடி பண்ணுறது அதுதான் ஹோல்ட் அண்ட் வெயிட். டினையிங் நோ ப்ரீஹெம்ஷன், அதாவது ஒரு சிபியூ என்ன பண்ணுது, ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு, நம்ம ரிசோர்ஸஸை கொடுத்துட்டோம், திரும்ப அதை வாங்கக்கூடாது. ஸோ அந்தமாரி ப்ரீஹெம்ஷன் இல்லாமல் டினை பண்ணுறது. இஃப் எ ப்ராசஸ் இஸ் ஹோல்டிங் சம் ரிசோர்ஸஸ் அண்ட் ரெக்வஸ்ட் அனதர் ரிசோர்ஸஸ் தட் கேன் பி இமீடியட்லி அலோகேட்டட் டு இட். ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, அதுக்கிட்ட ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது, இன்னொரு ரிசோர்ஸஸை கேட்குது, உடனே என்ன பண்ணணும், கிராண்ட் பண்ணிடுறது. தென் ஆல் ரிசோர்ஸ் கரண்ட்லி பீயிங் ஹெல்ட் ஆர் ப்ரீஎம்ப்டட். அப்புறமா கரண்ட்டில் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ மொத்தமாக அது திரும்ப வாங்கிக்கணும். இதுதான் டினையிங் நோ ப்ரீஎம்ப்ஷன். நெக்ஸ்ட்டு டினையிங் சர்க்குலர் வெயிட். இப்போ நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் டைப்ஸ் எடுத்துப்போம், R1 R2 R3 டாட் டாட் டாட். ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்கும் நம்ம ஒரு யூனிக் இன்டீஜர் நம்பர் கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எஃப் ஆஃப் டேப் ட்ரைவ் 1, டிஸ்க் ட்ரைவ் 5, பிரிண்டர் 12 இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா எனிமரேஷன் படி இந்த நம்பருடைய ஆர்டரில் தான் அந்த ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டெட்லாக் அவாய்டன்ஸ். அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 அல்காரிதம் இருக்குது, ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் அல்காரிதம். ஸோ இந்த கிராஃப் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒரு ப்ராசஸ், எது 10 ப்ராசஸ் இருந்தாலும் ஒரு ப்ராசஸ்ஸை ரெக்வஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸை ரிலீஸ் பண்ணாலும் கிராஃப் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், கிராஃப் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டு டிடெக்ட் டெட்லாக். இந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிராஃபை, ஏதாவது சைக்கிள் ஃபார்மேஷன் இருக்கான்னு. சைக்கிள் ஃபார்மேஷன்னா அப்போது சிஸ்டம் வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சைக்கிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு டெட்லாக் ஸ்டேட் இருக்குன்னு அர்த்தம். ஆல் ரிசோர்ஸஸ் ஹேவ் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? தென் த சிஸ்டம் இஸ் இன் டெட்லாக் ஸ்டேட். நெக்ஸ்ட் பேங்கர்ஸ் அல்காரிதம். இதுவும் டெட்லாக்கை அவாய்ட் பண்ணுற அல்காரிதம் தான். இது வந்து நம்ம மல்டிபிள் இன்ஸ்டான்ஸஸ்க்கு பயன்படுத்துவோம். இந்த கிராஃப் வந்து சிங்கிள் இன்ஸ்டன்ஸ், ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு பயன்படுத்துவோம். அதாவது மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பிரிண்டர், அதிகமான பிரிண்டர்ஸ், நிறைய ஸ்கேனர்ஸு, அந்த மாதிரி. ஓகேங்களா? ரிசோர்ஸஸ். த அல்காரிதம் என்ஷூர் தட் ரிசோர்ஸஸ் ஆர் ஒன்லி அலோகேட்டட் இஃப் த சிஸ்டம் வில் ஸ்டில் ரிமைன் இன் அ சேஃப் ஸ்டேட். ஸோ செக் பண்ணிகிட்டே இருக்கும், சிஸ்டம் சேஃப் ஸ்டேட்டில் தான் இருக்கா. அப்படி இருந்தால் தானே பண்ணோம், எல்லா ஃபைல்ஸும் அலோகேட் பண்ணோம், ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும். ஸோ இது பேங்கர்ஸ் அல்காரிதம் நம்ம பயன்படுத்துறது அவைலபிள், மேக்ஸ், அலோகேஷன், நீட் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதாவது நம்பர் ஆஃப் அவைலபிள் இன்ஸ்டான்சஸ் ஆஃப் ஈச் ரிசோர்ஸஸ். ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் எவ்வளோ இன்ஸ்டான்ஸ் இருக்குது, அப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது, அப்புறம் ப்ராசஸ் மே ரெக்வஸ்ட், எவ்வளோலாம் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியுது, ரிசோர்ஸஸ் கரண்ட்லி அலோகேட்டட் டு ஈச் ப்ராசஸ், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்னென்ன ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் ரிசோர்ஸஸ் நீடு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மேக்ஸ் வேல்யூ இந்த அலோகேஷன் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைனிங் ரிசோர்ஸஸ் கிடச்சிரும். இது எல்லாமே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, மேக்ஸிமம் ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்னென்ன ரெக்வஸ்ட் வந்திருக்கு, எதெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்கு, அப்புறம் நீடு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேக்ஸையும் அலோகேஷன் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு சம் ரிசோர்ஸஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்குது. சம் ரிசோர்ஸஸ்னது நிறைய, R1 R2 R3 அந்த மாதிரி. ரெக்வஸ்ட்டும் அவைலபிலிட்டியும், அதாவது ரெக்வஸ்ட் கொடுத்து இப்போ நான் 2 ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா அங்கே 2 அவைலபிலிட்டி இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே. இஃப் நோ த ப்ராசஸ் மஸ்ட் வெயிட். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா வெயிட் பண்ணிடணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். ப்ரிட்டர்ன்ட் அலோகேஷன். டெம்பரரி அலோகேட் த ரிக்வஸ்டட் ரிசோர்ஸஸ். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுறது, அப்புறமா அப்டேட் பண்ணிட்டோம், அவைலபிள், அலோகேஷன், நீட் என்ன அப்டேட் பண்ணிவிட்டு சிஸ்டமை செக் பண்ணுறது. செக் இஃப் த சிஸ்டம் இஸ் ஸ்டில் இன் சேஃப் ஸ்டேட். ஸோ டெம்பரரியாக அலோகேட் பண்ணதுக்கப்புறமும் சேஃபாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு, அப்படி சேஃபாக இருந்தால் கிராண்ட் த ரெக்வஸ்ட். ஸோ ஃபுல் ரிசோர்ஸஸும் என்ன பண்ணிக்கலாம், அவங்க கேட்ட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி சேஃபாக இல்லைனா டு நாட் கிராண்ட், திரும்ப ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். டெட்லாக் ரெக்கவரி, ப்ராசஸ் டெர்மினேஷன். எதெல்லாம் டெட்லாக் ஃபார்ம் ஆகி உள்ள ப்ராசஸ் எல்லாத்தையும் அபார்ட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லையா, அபார்ட் ஒன் டெட்லாக்டு ப்ராசஸ் அட் ஏ டைம் until the deadlock cycle is eliminated. ஸோ
டெட்லாக் சைக்கிள் நிறையா இருக்கும். அதில் ஒவ்வொரு டெட்லாக் ப்ராசஸாக பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் ஈச் ப்ராசஸ் இஸ் அபார்ட்டட், அந்த டெட்லாக் டிடெக்ஷன் அல்காரிதம் என்ன பண்ணோம்னா டிட்டர்மைன் பண்ணோம். ஓகேங்களா? டெட்லாக் டிடெக்ஷன் அல்காரிதம் மஸ்ட் பி இன்வோக் டு டிட்டர்மைன் வேர் எனி ப்ராசஸ் இஸ் ஸ்டில் டெட்லாக்டு. செக் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் செக் பண்ணணும் ஏதாவது இருக்கா இல்லையா டெட்லாக் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அதுக்கு பயன்படுத்துகிற அல்காரிதம் டெட்லாக் டிடெக்ஷன் அல்காரிதம். ரிசோர்ஸ் ப்ரீஎம்ஷன். ஸோ preemptive some resources from process and give these resources to other process until the deadlock cycle is broken. இப்போ டெட்லாக் சைக்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன் ஃபார்ம் ஆகுது? அங்கே ஒரு ரிசோர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்ததுனால. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைம் நம்ம என்ன பண்ணோம், ரிசோர்ஸை பிடுங்கிடுறோம். அப்படி பிடுங்கும் போது டெட்லாக் சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்கன் ஆகிட்டே வரும். ஸோ முதல்ல விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். விச் ரிசோர்ஸஸ் அண்ட் விச் ப்ராசஸ் ஆர் டு பி ப்ரீஎம்ப்டட். முதல்ல எதை வந்து எந்த ப்ராசஸை நிறுத்தினோம்னா இந்த டெட்லாக் சைக்கிள் உடையும், அதை பார்க்கணும். ரோல் பேக். இஃப் யூ ப்ரீஎம்ப்ட் எ ரிசோர்ஸஸ் ஃப்ரம் எ ப்ராசஸ் இட் cannot continue with its normal execution. ஒன்ஸ் பிடிங்கிட்டோம்னா ப்ராசஸ் ஒழுங்காக இருக்காது, ஹேங் ஆகிடும். ரோல் பேக் பண்ணிவிடணும், திரும்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே போயிடணும். ஏன் அப்படி ஆகுது? ஏன்னா அப்படி ஹோல் பேக் பண்ணும்போது, அதாவது திரும்ப பேக் அந்த ரிசோர்ஸஸை பேக் பண்ணும்போது சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போயிடும், சில ரிசோர்ஸ்லாம் மிஸ் ஆகிடும். அதாவது தான் நம்ம ரோல் பேக் பண்ணிவிட்டு சேஃபர் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அப்புறம் ஸ்டார்வேஷன். ஹவு கேன் வி கேரண்டி தட் ரிசோர்ஸஸ் வில் நாட் பை ஆல்வேஸ் ப்ரீஎம்ப்டட் ஃப்ரம் த சேம் ப்ராசஸ். ஒரே ப்ராசஸ்லேருந்து ப்ரீஎம்ஷன் பண்ண முடியாது, ஆல்வேஸ் கேரண்டி எப்படி கொடுக்க முடியாது. அதுதான் ஸ்டார்வேஷன். ஹவு கேன் வி கேரண்டி தட் ரிசோர்ஸஸ் வில் நாட் ஆல்வேஸ் பி ப்ரீஎம்ப்டட் ஃப்ரம் த சேம் ப்ராசஸ். ஒரே ப்ராசஸ் கிட்டேருந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது, எல்லா ரிசோர்ஸஸுமே ப்ரீஎம்ப்ட் எடுத்து பிடிங்கிக்கிறது. அதான் ஸ்டார்வேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டெட்லாக் எழுத வேண்டிய கண்டென்ட்டு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட் டெட்லாக் டெஃபினிஷன், deadlock characteristics, no preemption circular weight, deadlock prevention, denying mutual exclusion, denying hold and wait, denying no preemption, denying circular weight. Next, deadlock avoidance, resource allocation graph algorithm, Banker's algorithm, next அதோடைய steps request check, pretend allocation, safety check, next decision, deadlock recovery, process termination or continuation, resource preemption, விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ரோல் பேக் பண்ணணும், ஃபைனலாக செக் பண்ணணும் கேரண்டி. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.